விரைவில் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வரை டெல்லி மேலிடம் அழைக்கும். மத்தியில் பிரதமர் மோடி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி உறுதி. நான் கொஞ்சம் திருத்துறேங்க. மத்தியில் பிரதமர் மோடி ஆட்சி, மாநிலத்திலும் பிரதமர் மோடியின் ஆட்சி. 2026 மாநிலத்தில் 2026 பிரதமர் மோடியின் ஆட்சி. ஏஎல் சூர்யா உறுதி. வைகோ திமுக அணியை வீழ்த்தலாம் என கனவு காணலாம், ஆனால் நடக்காது. டே அப்பா, கனவுனா காணலாமா, நடக்காதான். நீங்க எல்லாம் சொல்றேனே ஓப்பனா, நீங்க திமுக எல்லாரும் சேர்ந்து நல்ல கனவு காண போறீங்க. 2026 அப்புறமா நீங்க கனவு காண போறீங்க. பாவம் ஈத்தர மனுஷன் வைகோ, கனவுலாம் நீங்க தான் காண போறீங்க. வைகோ அவர்களே, நீங்க உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் கனவு காணுவீங்க. என்னடா அது, எவனோ ஒருத்தன் புதுசா வந்து இப்போ ஆட்சியை கைப்பற்றிட்டா நம்மளாம் நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு நீங்களாம் பேனு ஸ்டன்னாக போறீங்க. அதுதான் நடக்க போகுது பாருங்க. மக்களே நல்லா கேட்டுக்கோங்க. இது நான் முன்கூட்டியே ஜூலை மாதம் சொல்லியிருக்கிறேன். இது எனக்கு எவ்வளோ பெரிய இன்ட்யூஷன் பவர். நான் எப்படி முன்கூட்டியே அதை சொல்றேன், இது எப்படி நடக்க போகுது, பயங்கரமா ஒரு உன்னிப்பா நீங்க கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். நல்லா சிரிச்சுக்கோங்க. இப்ப சொல்றேன், நான் தான் மிக விரைவில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்க போகின்றவன். என்னை மீறி ஒரு படம் வெளியே வராது. அதையும் மீறி வந்துட்டா அவன் தொலைஞ்சான். நாமெல்லாம் பாட்ஷா படம் பார்த்திருப்போம், செம்மையா இருக்கும்ல. அது சினிமா. இப்ப இயற்க உண்மையான ஒரு பாட்ஷா திரைப்படத்தை காட்ட போகுது. பாட்ஷா திரைப்படமே பிச்சை வாங்கும் அளவிற்கு நடைபெறக்கூடிய சம்பவம் சிறப்பா இருக்கும். படத்தில் பார்த்ததை மக்கள் நேராக பார்த்து மிரண்டுருவாங்க. அந்த உண்மையாக வரப்போகும் பாட்ஷா சும்மா எல்லாரையும் மிரள விடுவார். அவர் வருகையால் பலதலை இங்கே உருள போகின்றது. திரும்ப கேட்டுக்கோங்க, பலதலை இங்கே உருள போகின்றது. இப்ப கமல் வேற, கமல் கவனிங்க. இப்ப கமல் வேற தக் லைஃப் படத்துல த்ரிஷாவுடன் நடித்ததற்கு என்னிடம் செமத்தியா வாங்கி கட்டி கொண்டார். இப்ப கமலுக்கு ஒன்னும் புரியல. வெளியில நியூஸ் இன்னும் பெரியதாக கசியவில்லை. ஆனால் அவருக்கு போக போகதான் தெரிய வரும், இந்த த்ரிஷாவால் நம்ம மகா கேவலப்பட போறோம் என்பதே. கரெக்டா நான் சொன்னபடி கேவலப்பட்டுட்டாரா, அசிங்கப்பட்டு இருக்காரா, இப்போ கேவலப்பட்டு இருக்காரா பாருங்க. எது எப்படியோ வரும் காலத்தில் யாரும் த்ரிஷாவை எந்த படத்திற்கும் புக் செய்யக்கூடாது. திஸ் இஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். போகிற போக்கை பார்த்தால் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகிவிடுவார் போல கிழிப்பான். நடைபெறக்கூடிய சம்பவங்களால் அவன் தாவேகா கட்சியை கலைத்துவிட்டு துண்டை காணோம் துணியை காணோம் என்று த்ரிஷாவின் அண்டர்வேர் அங்கி வாங்கி மாட்டிக்கொண்டு வீட்டில் படுத்து தூங்குவான். இந்த லெட்டரை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைங்க. வரும் காலத்தில் நாம் பைத்தியக்காரனா இல்ல யார் பைத்தியக்காரன் என்பதை இந்த லெட்டர் சொல்லும். ரொம்ப நாள் எல்லாம் காத்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்காது. வேலை வந்தாச்சு, பறையை வாசிக்க. நெட்ஃபிளிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவருக்கு நான் ஒரு தகவல் அனுப்புறேன். கரெக்டா என்ன அனுப்புறேன்னு கேட்டீங்கன்னா, எப்பா உங்க முதலாளிகிட்ட சொல்லு, 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஆபீஸ்க்கு யம ஒருத்தன் வந்துட்டு போனான். எப்படி யம ஒருத்தன் வந்துட்டு போனா, அந்த யம கூடிய சீக்கிரம் உங்க முதலாளி கழுத்துல சுருக்கையில போட்டு தூக்க போறான். ஓகே, சுருக்கையில போட்டு தூக்க போறான். அதனால ரெடியா இருக்கு சொல்லு. குருமூர்த்திட்ட சொல்ல சொல்லு. தயவு செஞ்சு குருமூர்த்திட்ட இத மாதிரி ரொம்ப ஓவரா எங்களை போட்டு பயங்கரம் வருகிறான் அப்படின்னு சொல்ல சொல்லு. அவரு எங்க சொல்லுவார், மேக்சிமம் எங்க சொல்லுவாரு, எங்க அப்பாட்ட சொல்லுவாரு. மேக்சிமம் எங்க அப்பாவுக்கு தகவல் போகும். நான் குருமூர்த்திக்கு நான் என்ன சொல்றேன்னா, you have seen only one Jayalalitha sir. You have seen only one Jayalalitha. I am 1000 Jayalalitha. Okay, 1000 Jayalalitha. ஒரு ஜெயலலிதாவை சமாளிக்க முடியாது. அப்படியே நடுங்குவாங்க, வந்தா அப்படியே தலை குனிஞ்சிருவாங்க. ஒரு ஜெயலலிதா. என் குலதெய்வம் காடேரினா முகம் பயங்கரமா இருக்கும். என் குலதெய்வம் பயப்படுவாங்க, அலறுவாங்க. காடேரி அம்பாள்னா அவ என் ரூபத்துல அவ ஏஎல் சூர்யா உள்ள இறங்கிட்டா போடுது. இவங்க பண்ற கோட்டம் தாங்காம அவனை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா போடுறது. அவ ஆட்டத்தை தடுக்கவே முடியாது. அதான் நான் சொல்லியிருப்பேன், முஞ்சா புடிங்கலான்னு இருப்பேன். The ball will bounce to you இந்த 200% ஸ்பீட். நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க இவன் மாட்டுவான், சொன்னா மாட்டிடுவான்னு. நீங்க அடிச்சிட்டீங்களோ, த்ரோ பண்ணிட்டீங்களோ, the ball will bounce to you the 200% ஸ்பீட். முகரேல எகிரும், பயங்கரமா இருக்கும். சோ ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் a challenge. நீங்க பெரிய மனுஷங்கல்ல. கமலா, டே கமல் பொறுக்கி ட்ரை பண்றா. ஒரே வாரத்துல வெள்ளப்புலி, சிறுத்தை, சிங்கம் நம்ம வண்டலூர் ஜூல சென்னையில இறந்து போச்சு. ஒன் டே விட்டு. அதனால என்ன நியூஸ், அது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். அதனால வண்டலூர் ஜூ பரபரப்பாயிடுச்சு.
ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வந்திருக்கு, இந்த நியூஸ் வந்திருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கே பரபரப்பானா நான் சொல்றேன் பாருங்க, புது சிஎம் என்ட்ரி, அவர் என்ட்ரி ஆகும்போது 100 இல்ல 100 தலை விழும், 100 தலை விழும். இந்த மிருகம் செத்து போனதுக்கே இவ்வளவு பரபரப்பாச்சு அப்படின்னு நியூஸ் போட்டாங்கன்னா, அப்போ 100 இல்ல 100 தலை விழும். அதை நீங்க பாப்பீங்க, ஸ்டன் ஆகும், உலக நாடே ஸ்தம்பிச்சிடும். ரஜினிகாந்தின் அதிரடி. ஜெயிலர் 2 படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மும்முரமாக நடந்து வருகிறது. கேரளாவின் பெரிய நீர்வீழ்ச்சியான அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறதாம். சண்டை காட்சிகளில் ரஜினிகாந்த் வெளுத்து வாங்கி உள்ளாராம். அப்படியே அப்பா, ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். அப்படியே அப்பா, படம் வராதேண்ணா, எடுத்து என்ன பண்றது, படம் வராது வெளியே. நான் சொல்றத நடக்குதா நடக்கலன்றத மட்டும் மக்கள் எல்லாம் பார்த்துருவீங்க. திமுகவிடம் 12 தொகுதிகளை கேட்க கமலஹாசன் திட்டம். டார்ச் லைட் சின்னத்தில் போட்டி. அல்லூர்பட்ட ஆண்டவரே, 12 தொகுதி கேட்க போறீங்களா நீங்க? உங்க சாப்டர் க்ளோஸ் ஆக போதே. பாவம் ஈத்திர மனுஷன், அவருக்கு தெரியாதுல்ல, இப்போ அவருக்கு தெரியாது பாவம். டார்ச் லைட்ல 12 தொகுதி, ஒரு சீட்டு தராங்களாவே டவுட் தான் அவருக்கு. நான் அவருக்கு ராஜ்யசபா எம்பியை அவர் எப்படியோ காலில் கையில் விழுந்து வாங்கிட்டாரு. இப்போ இதுல இவரு 12 தொகுதி கேட்க போறாராம். இவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தா பெரிய விஷயம், சீட்டு கொடுக்கறதுலாம் ரைட்டு. இவர் சாப்டரு ஏப்ரலுக்குள்ள க்ளோஸுங்க. அப்போ திருமணம் ஆகலைன்னா, நான் கல்கி பகவானோட பெரிய தீவிர பக்தர். நான் தீட்சை வாங்கியிருப்பேன், என் அம்மாட்டையும் பகவான்ட்டையும் நான் பல முறை தீட்சை வாங்கியிருப்பேன். நான் தீட்சை கொடுத்துட்டேன், உங்க தலையில கை வச்சு தீட்சை கொடுத்துட்டேன். கல்யாணம் 40 வயசா 45 வயசா, நீங்க எப்பேற்பட்ட உங்களுக்கு தோஷம் இருந்தாலும் நான் கையை வச்சிட்டனோ அவனுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். இப்படியே கல்யாணம் அவனுக்கு நடக்குது. பல அதிசயங்கள் நான் சொல்லிட்டே போவேன், நேரம் கிடையாது. ஜோதிட ரீதியாக சொல்றது என்னன்னா, தயவு கூர்ந்து உங்க லைஃப்ல பெண் சாபத்தை மட்டும் வாங்கிடாதீங்க. எப்படி பெண் சாபத்தை வாங்கிடாதீங்க. அப்படி பெண் சாபத்தை நீங்க பெண்ணை கண்ணீர் விட வச்சுட்டீங்களோ, கதற விட வச்சுட்டீங்களோ, சத்தியமா சொல்றேன், இப்போ ரஜினியோட முடிவு, கமலோட முடிவு எவ்வளவு கோரமா இருக்கு. ஒரு சின்ன பையன் வந்து எவ்வளவு கேவலப்படுத்துறேன். இப்போ விஜய் முடிவு, அஜித் முடிவு, பெரிய ஸ்டார் தளபதி, கோரமா இருக்கும். அதனால பெண் சாபத்தை மட்டும் ஜோதிட ரீதியா வாங்கிடாதீங்க. அட்ரஸ் கேட்குறீங்களா? யார் அஜித் ரசிகர், நீங்க ஃபோன் பண்ணி இப்போ அவர் அட்ரஸ் தெரியுமா, அவர் அட்ரஸ் சொல்ல முடியுமா, ஒரு கீச்சு கொடுவாரு. அட்ரஸ் சொல்லிட்டு அவர் கீச்சு கொடுவாரு. டேய் அட்ரஸ் சொல்றேன்டா, நோட் பண்ணிங்கடா. டே எல்லாம் பேப்பர் பேட் எடுத்து அட்ரஸ் நோட் பண்ணுங்கடா. பாப்போம் வந்து என் அட்ரஸ் பிரதமர் அலுவலகம் டெல்லி. எப்படி பிரதமர் அலுவலகம் டெல்லி, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் டெல்லி. ஆமாம், எங்கள் அப்பாவோட தான் அங்கே தான் இருப்பேன். ஓகேங்களா? அங்கே வந்து நீங்கள் என்ன பார்க்கறதுனா பார்க்கலாம். கதம் எப்படி சோழி முடிஞ்சது. ரஜினி கமல் கதம் 173 கதம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நம்ம தொடர்ச்சியாக செலிபிரிட்டிஸ் லெட்டர்ஸ் போட்டதை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அப்போது இன்னைக்கு நாம் எந்த செலிபிரிட்டிக்கு நான் லெட்டர் போட்டேன் அப்படின்றத பார்ப்போம். வேறு யாரும் இல்லை, நடிகர் சூர்யாவுக்கு தான் நான் லெட்டர் போஸ்ட் பண்ண டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 28. ஓகே, ஸோ இந்த ஆக்டர் சூர்யா பற்றி சொல்லணும் அப்படின்னா, எங்கள் வீட்டிலேருந்து வெரி நியர், அதாவது என் பையன் படித்த ஸ்கூல் மகாத்மா காந்தி வித்யாலயிலேருந்து பார்த்திங்கன்னா வெரி நியர் தான். எங்கள் வீட்டிலேருந்தே வெரி நியர், பையன் ஸ்கூல்லேருந்து ரொம்ப க்ளோஸ். ஆர்காட் ரோட்டில் இருக்கார் அவர். ஸோ அவருக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து ரிசீவ் பண்ணலை. ஏன்னா நடிகர் சூர்யா இப்போ பாம்பேல தான் இருக்கார். ஆக்சுவலி பாம்பேல தான் இருக்காரு. ஸோ இங்கே 2 நாள் ரிசீவ் பண்ணலை. அப்போ அந்த தகவல் நான் எனக்கு பார்த்துட்டு இருக்கேன். 3rd டே தான் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அந்த லெட்டரை வந்து. அது என்ன காரணம், எதனால ரிசீவ் பண்ணல அப்படின்றது நமக்கு தெரியல வச்சுக்கோங்களேன். ஸோ நடிகர் சூர்யாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அவருடைய திருமணத்தை அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் அவரோட அந்த திருமணத்தை அட்டன் பண்ண ஃபோட்டோ இப்போ மிஸ் ஆயிடுச்சு. நான் சூர்யாவை பார்த்து தான் நான் நேராக பார்க்கும்போது தான் நான் கேட்கணும் அந்த ஃபோட்டோவை. கார்த்தியோட இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்கு. லெட்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி அரசியலில் நடைபெற்ற பரபரப்பான செய்திகள் சிலவற்றை பார்ப்போமா? வண்டலூர் பூங்காவில் சிங்கம், சிறுத்தை, வெள்ளை புலி உயிரிழந்தன. அதாவது ஒரே வாரத்தில் வெள்ளைப்புலி, சிறுத்தை, சிங்கம் நம்ம வண்டலூர் ஜூல சென்னையில் வந்து இறந்து போச்சு. ஒன் டே விட்டு. அதனால என்ன நியூஸ், அது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். அதனால வண்டலூர் ஜூவே பரபரப்பாயிடுச்சு, ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வந்திருக்கு, இந்த நியூஸ் வந்திருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா,
இதுக்கே பரபரப்பானா நான் சொல்றேன் பாருங்க, புது சிஎம் என்ட்ரி, அவர் என்ட்ரி ஆகும்போது 100 இல்ல பல 100 தலை விழும், பல 100 தலை விழும். இந்த மிருகம் செத்து போனதுக்கே இவ்வளவு பரபரப்பாச்சு அப்படின்னு நியூஸ் போட்டாங்கன்னா, அப்போ 100 இல்ல பல 100 தலை விழும். அதை நீங்க பாப்பீங்க, ஸ்டன் ஆகும், உலக நாடே ஸ்தம்பிச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தின் அதிரடி. ஜெயிலர் 2 படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மும்முரமாக நடந்து வருகிறது. கேரளாவின் பெரிய நீர்வீழ்ச்சியான அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறதாம். சண்டை காட்சிகளில் ரஜினிகாந்த் வெளுத்து வாங்கி உள்ளாராம். அப்படியே அப்பா, ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். அப்படியே அப்பா, படம் வராதே அண்ணா, எடுத்து என்ன பண்றது, படம் வராது வெளியே. நான் சொல்றத நடக்குதா நடக்கலான்றத மட்டும் மக்கள் எல்லாம் பார்த்துருவீங்க. அடுத்தது, தாவேகாவுக்கு விசில் சின்னம், வெற்றியின் அத்தியாயம் தொடக்கம், விஜய் உற்சாகம். ஓ, விசில் சின்னம். இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தா மாமல்லபுரத்துல மீட்டிங் நடந்திருக்கு. அப்போ அவருடைய தொண்டர்கள் எல்லாமே, கட்சியில் நிர்வாகிகள்லாம் வந்து விசில் ஊதி அவரை வரவேற்றாங்களாம். பா, என்ன மாதிரி ஒரு வரவேற்புல, அதான் சொல்லுவாங்க, விசில் அடிச்சாங்க குஞ்சுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கரெக்டா இருக்குல்ல உங்களுக்கு. என்ன கட்சியோ என்ன விசிலோ எல்லாம் சீட்டி, என்னத்த சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா பிகிலு ஊத போறாங்கன்றதுக்கு தான் சம்பாஷனை. அவங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க நமக்கு பயங்கரமா விசில் ஊதி நம்ம கிழிக்க போறோம்னு. ஒரு விசிலும் கிழியாது, பிகிலு இவனுங்களா பிகில் ஊதுற மாதிரி அது, அவ்வளவுதான். அடுத்த நியூஸ், எங்களுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸில் சிலர் விரும்புகிறார்கள், செங்கோட்டையன் சொல்கிறார். ஐயா, உங்களோட கூட்டணி எல்லாம் வைக்கிறாங்க ஓகே, ஆனா நீங்க களத்துக்கே வரமாட்டீங்களே. நீங்க களத்துக்கு வந்தா தானே உங்களோட கூட்டணி வச்சு அவங்க வந்து வெற்றி பெறணும். நீங்க களத்துக்கே வரமாட்டீங்க. கூடிய சீக்கிரம் செங்கோட்டையனே வெளியே வந்துருவார் கட்சியை விட்டு, அவருக்கு களத்துக்கே வரமாட்டாரு. அப்போ கூட்டணி காங்கிரஸோட வச்சு இப்போ எல்லாம் பேசுங்க, பாருங்க. அதுதான் நான் பரபரப்பா இந்த நியூஸ்லாம் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். அதெல்லாம் நீங்க மக்கள் வந்து நாளைக்கு வீடியோ எடுத்து பார்க்கணும்ல. அடுத்த நியூஸ் இதுதான், பிப்ரவரியில் தொடங்கும் அஜித் படம் அனைவரும் விரும்பும் வகையில் இருக்கும், இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். இப்போ இவருக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன், நீங்க பாரு, நீ ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டியோ, அந்த தலை அப்படிங்கிற அந்த ஒரு மட்டமான ஒரு நடிகர் இருக்கான்ல, ஷூட் பண்ணிட்டியோ, ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் நீ ஷூட் பண்ணிட்டியோ, ஒரு நாள் எடுத்தாலும் சரி ஷூட் பண்ணிட்டியோ, படப்பிடிப்பு நடத்திட்டியோ, சத்தியமா சொல்றேன், உங்க மாமனாரு பிரபு ஓகே, நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி நீ வீட்டுல தூங்குவ. உனக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நீ மட்டும் அந்த தலையோட படப்பிடிப்பை தொடங்கிட்டியோ, நீ ஒரு நாள் தொடங்கினாலும் உன் காலம் முழுக்க நீ வீட்லயே தூங்க. நீ ஷார்ட் ஃபிலிம் கூட, யூடியூபுக்கு ஷார்ட் ஃபிலிம் கூட நீ பண்ண மாட்டேன், அது கூட நான் விடவே மாட்டேன். என்னுடைய கோரமான முகத்தை நீ பார்த்துருவ. அதனால நீ எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு, உன் வாழ்க்கை உன் கையில, அவ்வளவுதான். திமுகவிடம் 12 தொகுதிகளை கேட்க கமலஹாசன் திட்டம், டார்ச் லைட் சின்னத்தில் போட்டி. அல்லவர்பட்ட ஆண்டவரே, 12 தொகுதி கேட்க போறீங்களா நீங்க? உங்க சாப்டர் க்ளோஸ் ஆக போதே. பாவம் ஈத்திர மனுஷன், அவனுக்கு தெரியாதுல்ல, இப்போ அவருக்கு தெரியாது பாவம். டார்ச் லைட்ல 12 தொகுதி, ஒரு சீட்டு தராங்களாவே டவுட் தான் அவருக்கு. ஏன்னா அவருக்கு ராஜ்யசபா எம்பியை அவர் எப்படியோ காலில் கையில் விழுந்து வாங்கிட்டாரு. இப்போ இதுல இவர் 12 தொகுதி கேட்க போறாராம். இவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தா பெரிய விஷயம், சீட்டு கொடுக்கறதுலாம் ரைட்டு. இவர் சாப்டரு ஏப்ரலுக்குள்ள க்ளோஸுங்க, நீங்க எல்லாம் பார்த்துருவீங்க. அடுத்தது, ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர் சேகர் பாபு சந்திப்பு, திமுகவில் சேர திட்டமா, பரபரப்பு தகவல். ஐயா ஓபிஎஸ் அவர்களே, ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்க மட்டும், நீங்க முன்னாள் முதல்வர் வேற, அதிமுக கட்சியில நீங்க முன்னாள் முதல்வராக இருந்திருக்கிறீங்க, நீங்க மட்டும் திமுக போய் சேர்ந்துட்டீங்களோ, நீங்கள் சேர்ந்து விட்டால் அது தற்கொலைக்கு சமானம்னு. உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி, தற்கொலைக்கு சமானம். நீங்களா போய் பாழுங்கணத்துல நான் வாண்டடா விழுகிற மாதிரி. அதனால முடிவு உங்க கையில. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் சின்சியர் அட்வைஸ், சேரக்கூடாது, திமுகல சேரக்கூடாது. சேர்ந்துட்டீங்களோ உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு தற்கொலைக்கு சமானம், முற்றுப்புள்ளி, அதோட முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு உங்களுடைய முடிவு. விஜய் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தின் புகைப்படத்தை மாற்றியுள்ளார். விசில் சின்னத்துடன் கூடிய புகைப்படத்தை விஜய் மாற்றி அமைத்துள்ளார். இந்த பதிவையும் தாவேகாவினர் வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆக்கி வருகிறார்கள். அதாவது அவங்க லெட்டர் பேட் இருக்கும்ல, லெட்டர் பேட்ல வந்து அவர் வந்து இப்போ விசில் சின்னம் போட்டாராம். விசில் சின்னம் போட்டு அதை வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்களாம். நான் பிகில் ஊத போறேன்றல, பிகில் யாரும் ஊத போறேன், நான் தான் ஊத போறேன். இந்த பிகில
எப்படி ஊத போறன்றத மக்கள் பார்ப்பீங்க. அந்த விசில் கிடைச்சது சந்தோஷம் கிடையாது, பிகில் ஊத போறோம், அவ்வளவுதான். சீமான், எனக்கு போட்டி யாரும் இல்லை. சீமான் பேட்டி. உங்களுக்கு போட்டி யாருமே இல்ல, நீங்க தான் களத்துல இருக்க மாட்டீங்க. சட்டமன்ற தேர்தல் 2026 நீங்க களத்துல இருக்க மாட்டீங்க, யூர் அவுட் ஆஃப் ஃபார்ம். அப்போ எனக்கு போட்டி யாருமே இல்ல, அவ்வளவுதான். போட்டி யாருமே கிடையாது, தனியா போட்டிடுவீங்க. நீங்க ஒரு வேற்று கிரகத்துல போட்டிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நீங்க அதை மீன் பண்ணி தான் கொடுத்தீங்கன்னு தெரியல. சீமான் களத்திலே இருக்க மாட்டார், ஓப்பனா சொல்றேன், களத்திலே இருக்க மாட்டார். அவரெல்லாம் மறந்துருப்பாங்க. ஏன்னா நடக்க போற சம்பவம் திரும்ப திரும்ப சொல்றேன், பயங்கரமா இருக்கும். அடுத்தது மிக மிக முக்கியமான தகவல். மத்தியில் பிரதமர் மோடி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி உறுதி. நான் கொஞ்சம் திருத்துறேங்க அதை. மத்தியில் பிரதமர் மோடி ஆட்சி, மாநிலத்திலும் பிரதமர் மோடியின் ஆட்சி. 2026 மாநிலத்தில் 2026 பிரதமர் மோடியின் ஆட்சி. ஏஎல் சூர்யா உறுதி. காங்கிரஸ் உறுப்பினர் தாவேகா சின்னம் குறித்து கருத்து. தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டு விட்டது. பிரவீன் சக்கரவர்த்தியின் சமூக வலைதள பதிவால் பரபரப்பு. அதான் சொல்றாங்க, ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்குது. இவங்க நிறைய பேர் ஆட்சியில பங்கு கேட்கறாங்க காங்கிரஸ்ல. நாங்களும் எத்தனை நாள் பங்கு இல்லாம இருப்போம் இப்போ அப்படின்ற நிறைய இப்போ காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் இவங்கள மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு திமுகவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. அவங்களுக்கு தாவேகாவோட தான் கூட்டணி வச்சுக்கணும், ஏன்னா அப்பதான் அதிகாரம் கிடைக்கும், ஆட்சியில் பங்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவர் ப்ரொமோட் பண்ணி தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டு விட்டது அப்படிங்கிறாரு. ஒரு விசிலும் ஊதல, அவருக்கு தான் விசில் ஊத போறோம். அடுத்தது நம் மூத்த அரசியல் பழுத்த கொட்டை வைகோ. திமுக அணியை வீழ்த்தலாம் என கனவு காணலாம், ஆனால் நடக்காது. அடே அப்பா, கனவுனா காணலாமா, நடக்காதான். நீங்க எல்லாம் சொல்றேனே ஓப்பனா, நீங்க திமுக எல்லாரும் சேர்ந்து நல்ல கனவு காண போறீங்க. 2026 அப்புறமா நீங்க கனவு காண போறீங்க. பாவம் ஈத்தர மனுஷன் வைகோ, அவருக்கு என்ன சொல்றது, அவர் பண்ண அரசியல் மட்டமான சம்பவங்கள்லாம் சொல்லிட்டே போகலாம். பயங்கரமா அப்படியே டைலாக்லாம் பேசுவாரு. அதுக்குள்ள நான் போக விரும்பல, ஏன்னா சின்ன பையன் அவர், ரொம்ப ரொம்ப மெச்சூர்டு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மூத்த அரசியல் பழுத்த கொட்டை. அவர் பண்ண விஷயங்கள்லாம் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கனவுலாம் நீங்க தான் காண போறீங்க. வைகோ அவர்களே, நீங்க உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் கனவு காணுவீங்க. என்னடா அது, எவனோ ஒருத்தன் புதுசா வந்தான் இப்போ ஆட்சியை கைப்பற்றிட்டா, நம்மளாம் நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு நீங்களாம் பேனு ஸ்டன்னாக போறீங்க. அதுதான் நடக்க போகுது பாருங்க. சோ இப்ப லெட்டர் பார்த்துடலாமா? என்ன சூர்யா, எப்படி இருக்கீங்க? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏன் சூர்யா, உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருந்தேன், நீங்க என்னடான்னா உங்களுடைய கருப்பு படத்திற்கு அந்த ஈத்திர த்ரிஷா டேஷ ஹீரோயினா போட்டு வச்சிருக்கீங்க. ஏன் அந்த த்ரிஷா டேஷ விட்டா வேற ஹீரோயின் கிடைக்கலையா? படத்தை வெளியிடுவதற்கு முன்னால் அந்த த்ரிஷா டேஷ் நடித்துள்ள பகுதிகளை தூக்கிவிட்டு வேறு ஏதாவது ஹீரோயினை போட்டு படத்தை வெளியிடுவதற்கு வழியை பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னுடைய கடுமையான கோபத்திற்கும் கடுமையான பகையையும் சம்பாதிக்க வேண்டி இருக்கும். ஒருவேளை த்ரிஷா ஹீரோயினாகவே திரைப்படம் வெளிவந்து விட்டால் அப்புறம் இயக்குனர் RJ பாலாஜிக்கு நடிப்பதற்கோ திரைப்படம் இயக்குவதற்கோ ஒருத்தரும் வாய்ப்பு தரமாட்டான். அவருடைய திரைத்துறை சகாப்தம் இத்துடன் முடித்து வைக்கப்படும். பாவம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நான் ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் அதை இயற்கை எப்படியாவது நிறைவேற்றிவிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் சரியான தருணம் காத்திருந்து அவர்களை வச்சு செஞ்சிருவேன். யாருடா இவன், நான் எவ்வளவு பெரிய ஹீரோ, என்னுடைய பின்புலம் என்ன, என்னையே ஒருத்த மிரட்டி பார்க்கறான் என நினைக்க தோன்றும். மன்னிக்கவும், நான் உங்களை மிரட்டல. எனக்கு உங்கள் தந்தை மீது மிகுந்த மரியாதை உண்டு, உங்கள் மீதும். நடிகனாக இல்லை, மனுஷனா. என் அப்பாவை உங்கள் அப்பாவிற்கு நன்றாக தெரியும், உங்களுக்கும் அவரை பார்த்தால் நன்றாக தெரியும். அடிக்கடி உங்களை பற்றி அந்த பையன் ரொம்ப நல்ல மரியாதையான பையன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி இருக்கையில் நான் மிரட்டுவேனா? வேறு ஒருத்தராக இருந்தால் ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, இல்லைனா உன்னுடைய 25 வருட சினிமா சகாப்தம் இத்துடன் முடித்து வைக்கப்படும் என சீறி பாய்ந்திருப்பேன். அதனால சொல்ல வேண்டிய முறைக்கு சொல்லிடுறேன், அப்புறம் விதி விட்ட வழி. இவன் யாருடா பெரிய புடுங்கி, பெரிய தாதா மாதிரி ஹீரோயின் எல்லாம் மாற்ற சொல்றான் என மனுஷ புத்தி சிந்திக்கும். அது இயற்கை. சரி, உங்களுக்கு சிரிப்பு வந்தாலும் பரவாயில்ல, நல்லா சிரிச்சுக்கோங்க. மக்களே நல்லா கேட்டுக்கோங்க,
இது நான் முன்கூட்டியே நான் ஜூலை மாதம் சொல்லியிருக்கிறேன். இது எனக்கு எவ்வளோ பெரிய இன்ட்யூஷன் பவர். நான் எப்படி முன்கூட்டியே அதை சொல்கிறேன், இது எப்படி நடக்க போகுது, பயங்கரமாக ஒரு உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். நல்லா சிரிச்சுக்கோங்க. இப்போ சொல்கிறேன், நான் தான் மிக விரைவில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்க போகின்றவன். என்னை மீறி ஒரு படம் வெளியே வராது. அதையும் மீறி வந்துட்டா அவன் தொலைஞ்சான். அதாவது எனக்கு சூர்யாவை தெரிஞ்சிருந்தாலும், நான் அவருடைய கல்யாணம் அட்டன் பண்ணியிருந்தாலும், நான் இதில் போட்டது வேற ஒரு பேரில் தான் நான் போட்டிருக்கேன். அதனால் அவருக்கு இப்போ தான் அவருக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ நேரத்துக்கு அவருக்கு தெரிய வந்திருக்கும் வச்சுக்கோங்களேன். நாமெல்லாம் பாட்ஷா படம் பார்த்துருப்போம். செம்மையாக இருக்கும்ல, அது சினிமா. இப்போ இயற்கை உண்மையான ஒரு பாட்ஷா திரைப்படத்தை காட்ட போகுது. பாட்ஷா திரைப்படமே பிச்சை வாங்கும் அளவிற்கு நடைபெறக்கூடிய சம்பவம் சிறப்பா இருக்கும். படத்தில் பார்த்ததை மக்கள் நேராக பார்த்து மிரண்டுருவாங்க. அந்த உண்மையாக வரப்போகும் பாட்ஷா சும்மா எல்லாரையும் மிரள விடுவார். அவர் வருகையால் பலதலை இங்கே உருள போகின்றது. திரும்ப கேட்டுக்கோங்க, பலதலை இங்கே உருள போகின்றது. இப்போ கமல் வேற, கமல் கவனிங்க. இப்போ கமல் வேற தக் லைஃப் படத்துல த்ரிஷாவுடன் நடித்ததற்கு என்னிடம் செமத்தியா வாங்கி கட்டி கொண்டார். இப்ப கமலுக்கு ஒன்னும் புரியல. வெளியில நியூஸ் இன்னும் பெரியதாக கசியவில்லை. ஆனால் அவருக்கு போக போகதான் தெரிய வரும். இந்த த்ரிஷாவால் நம்ம மகா கேவலப்பட போறோம் என்பதே கரெக்டா நான் சொன்னா சொன்னபடி கேவலப்பட்டுட்டாரா, அசிங்கப்பட்டு இருக்காரா, இப்போ கேவலப்பட்டு இருக்காரா பாருங்க. இப்போ எம்பியாக வேற ஆயிட்டாரா, அவருடைய மானம் காத்துல கப்பல் ஏறி நாறிவிடும். நான் உங்களுக்கு தான் ஓரளவிற்கு மரியாதை கொடுத்து லெட்டர் அனுப்பி இருக்கிறேன். நடிகர் விக்ரமுக்கு எல்லாம் நாராசமா போட்டிருப்பேன். பொம்பளை பொறுக்கி பசங்களுக்கு எல்லாம் அப்படி போட்டாதான் கொஞ்சமாவது ஈத்திர புத்தியில உரைக்கும். பேதி கண்டு போயிருப்பான். உங்களை போன்றோருக்கெல்லாம் பணம் கோடிகள் தான் பெரிய விஷயம். ஆனால் அதை விட மேலான ஒன்று என்கிட்ட இருக்கு. அந்த மேலான ஒன்றை எத்தனை ஆயிரம் கோடிகள் கொடுத்தாலும் அதை வாங்கவே முடியாது. இயற்கை கொடுத்த அந்த மேலான ஒன்றை வைத்துத்தான் வரும் காலங்களில் பலர் கண்ணில் விரலை விட்டு ஆட்டோ ஆட்டு என்று ஆட்டி வைக்க போறேன். நீங்கள் எல்லாம் புதியதாக ஒருவனை பார்க்க போறீங்க. அதனால் முடிவு உங்கள் கையில். த்ரிஷா கிட்ட இப்படி ஒருத்தன் லெட்டர் போட்டிருக்கான் சொல்லுங்க, எவனோ ஒரு வேலை இல்லாத பைத்தியமா இருக்கும்னு பயங்கரமா நடிப்பா. அதை கூட அப்படி சொல்லுன்னு அவ அம்மாக்காரி தான் த்ரிஷாவுக்கு சொல்லி கொடுப்பா. பாவம் அந்த ஈத்திர மனுஷிக்கு தெரியாது. கூடிய சீக்கிரம் அவ டேஷ் ஆக போறா என்பதே நமக்கெல்லாம் தெரியுமே. த்ரிஷா அம்மா மகா டேஷ் டேஷ் என்பது எது எப்படியோ வரும் காலத்தில் யாரும் த்ரிஷாவை எந்த படத்திற்கும் புக் செய்யக்கூடாது. திஸ் இஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். எனக்கு சுத்தமா பிடிக்காது நடிக்கிறது. எனக்கு த்ரிஷா இப்போ மொத்தமா முடிஞ்சுச்சு கதை. இப்போ எந்த படமும் நடிக்கல. இப்போ இவருக்கு போட்டோன்னே இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த கருப்பு படம் இப்போ கூட தந்தியில் நியூஸ் வந்தது. ஆக்சுவலி பொங்கலுக்கு இப்போ வர வேண்டியது, தீபாவளிக்கே வர வேண்டியது படம். இப்போ இது நியூ இயருக்கு வர வேண்டியது, இல்லை பொங்கலுக்கு வர வேண்டியது. இப்போ தமிழ் நியூ இயர்க்காவது வருமா? ஜென்மத்துக்கும் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், த்ரிஷாவோட வரவே வராது அந்த படம். அது எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வராது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப நல்ல குடும்பத்து பிள்ளைகள் வச்சுக்கோங்களேன். இவங்கள மாதிரி ஈத்திர கிடையாது. அதனால நான் போட்ட உடனே அங்க கம்ப்ளீட் ஆஃப் நான் முடிச்சுட்டு சொல்றேன். இதை போகிற போக்கை பார்த்தால் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகிவிடுவார் போல கிழிப்பான். நடைபெறக்கூடிய சம்பவங்களால் அவன் தாவேகா கட்சியை கலைத்துவிட்டு துண்டை காணோம் துணியை காணோம் என்று த்ரிஷாவின் அண்டர்வேர் அங்கி வாங்கி மாட்டிக்கொண்டு வீட்டில் படுத்து தூங்குவான். டேஷ் பையன், கெட்ட வார்த்தை. ஓகே, இதான் நடக்க போகுது. இப்போ நான் சொல்றேன்ல, இப்போ அவருக்கு தாவேகா இதான் நடக்க போகுது. துண்டை காணும் துணியை காணும்னு த்ரிஷாவோட அண்டர்வேரை வாங்கி மாட்டிட்டு தூங்குவார். இவர் சொல்றதெல்லாம் எங்க நடக்க போகுது? ஏதோ ஆர்வ கோளாறு என்று நினைக்கலாம். ஈத்தர மனுஷ புத்தி அப்படிதான் சிந்திக்கும். அது இயற்கை. இந்த லெட்டரை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைங்க. வரும் காலத்தில் நாம் பைத்தியக்காரனா இல்ல யார் பைத்தியக்காரன் என்பதை இந்த லெட்டர் சொல்லும். ரொம்ப நாள் எல்லாம் காத்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்காது. வேலை வந்தாச்சு பறையை வாசிக்க. மிக விரைவில் அவன் வருகையை பார்த்து விடுவீர்கள். த்ரிஷா கிழிஞ்சு தொங்க போறா. மன்னிக்கவும், அட்வொகேட் ஹைகோர்ட் என குறிப்பிட்டதற்கு இயற்கை ஒரு விஷயத்தை எனக்கு எப்படி வேகமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்கான அறிவை புகட்டி கொண்டே இருக்கும். அதாவது இப்போ இவங்களாம் பெரிய நடிகர்கள், எல்லாரும் போட்டாலும் லெட்டர் வாங்கிட மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால இதுக்கு ஒரு இன்னார் போட்டாதான் அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். அந்த இதில் வச்சுக்கோங்களேன். குறிப்பாக சொல்லணும்னா இந்த லெட்டர் படிச்சுவிட்டு நான் சொன்னபடியே
கரெக்டாக த்ரிஷாவுக்கு லைன் சூர்யா போகிறார். த்ரிஷா அம்மா சொல்லி கொடுத்தபடியே என்ன சொல்கிறா அப்படின்னா, ஏதோ ஒரு பைத்தியம் போட்டிருக்கோம், அதெல்லாம் கண்டுக்க வேணாம்னு சொல்லு, ஏதோ ஒரு பைத்தியம் போட்டு வச்சுருக்கோம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓகே, அவங்க அம்மா கரெக்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, சொல்கிறா. சரியான மூக்கடை அவளுக்கு. எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா, ஞானமாக இருக்கும், பயங்கரம் ஞானமாக இருக்கும். க்ளீனாக வந்து எனக்கு வந்துடும், அப்படியே ஒரு எப்படி பிக்சர் ஓடுற மாதிரி வந்துடும் க்ளீனாக எனக்கு. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க அப்பா படிச்சுட்டார், சிவகுமார் சார் படிச்சுட்டார். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவகுமார் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யாவும் பிடிக்கும், எனக்கு கார்த்தியும் எனக்கு பிடிக்கும் வச்சுக்கோங்களேன். உண்மையிலே நான் ஒரு நடிகரை பார்க்கணும், நான் வந்து கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார், அப்புறமா நடிகர் சூர்யா. நான் பல முறை பார்த்துருக்கேன், அவங்கள நேராக பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவோட நண்பர் பந்தல் சேகர்னு, எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் அவர் தான் போடுவார், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் அவர் தான் போடுவார். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவார் இந்த மாதிரி ஒரு அந்த சமயத்தில் ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ அவர் மூலமாக நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ரொம்ப லிமிட்டடாக, ரொம்ப பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்க மட்டும் தான் கூப்பிட்டுருந்தாங்க. பார்க் ஷெல்டரில் நடந்துச்சு அந்த திருமணத்துக்கு. அவர் தான் பந்தல் சேகர் தான் டெக்கரேஷன் பண்ணதுனால நான் போயிருந்தேன். அப்போது சூர்யா சொல்கிறாரு, இல்லை நீங்களாம் சொல்கிறீங்க எல்லாம் ஓகே, ஆனால் அப்பா ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னு அந்த பதிலை சொல்கிறாரு பாருங்க. ஸ்டன் ஆயிட்டா த்ரிஷா. அங்கே மூக்கு முகர அப்படியே முகத்தில் கறின்னு வாங்கல, மூக்கு முகர உடஞ்சிது. இப்போது இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனை கூட பிக் பாஸ்லலாம் போட்டு வச்சுருந்தானுங்க. இப்போது என்ன ஒரு மீடியாவோ, இவ்வளோ பெரிய விஜய் டிவி, இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம், வேற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருங்குரங்கு, ஒரு உரங்குட்டான் அப்படியே. அதாவது சூர்யா ஒரு அழகன், என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர் சூர்யா ஒரு அழகன். அந்த கஜினி படத்தில் அவர் பண்ணியிருப்பார் அந்த சீனை, அந்த ஒரு கருங்குரங்கு இருக்குல்ல, அந்த குரங்கு திவாகர் ஸ்டார் ஏதோ வாட்டர்மெலன் ஸ்டாருன்னு அப்படியே சாப்பிட்டு விட்டு முகரையும் மூஞ்சியும் தகிக்கல. அவனுக்கு வேற வாய்ப்பு, வேற விஜய் டிவியில் வாய்ப்பு, அப்புறம் நிறைய யூடியூப் சேனல், அவன் போய் மைக்கை போய் நீட்டிக்கிட்டு அவன் பேட்டி வேற. என்னத்த சொல்றது, படத்துலலாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் சொல்றது கேளுங்க, இப்போ எவனாவது இப்போ இனிமேல் வாய்ப்பு கொடுத்தீங்களா அந்த பயலுக்கு, சத்தியமாக சொல்கிறேன், கூப்பிட்டு வச்சு உதப்பேன். ஏன்னா அதிகாரம் தான், நான் தான் அதிகாரம். அந்த லெட்டர் நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியல, நான் தான் அதிகாரம். கூப்பிட்டு வச்சு மாற்றி விடுவேன். வாட்டர்மெலன் ஸ்டாரா, வெங்காய ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார். ஆக்சுவலி கலா மாஸ்டர் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு நான் தகவல் அனுப்பிச்சிட்டே இருக்கேன். ஒரு நார்மலாக நான் ஞானம் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அனுப்பிச்சிட்டே இருக்கேன், அவங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் இந்த அவங்க தங்கச்சி பிருந்தா மாஸ்டர், த்ரிஷாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா? அப்போது நான் சொல்கிறேன், நான் கலா மாஸ்டர் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அவங்க எனக்கு 500 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அப்போது எல்லாருக்கும் இந்த குபேர பூஜைக்கு போகும்போது 500 ரூபா பணம் எனக்கும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தகவல் அனுப்பிட்டு, இன்னார் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நான் இவரோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி, யார், எங்கள் மாமா குபேர கிருஷ்ணன், அவரோட சொந்தக்காரர் தான் நான் அப்படின்னு சொல்லி என் பேர் சொல்லி நான் போடுறேன். அவங்க விசாரிச்சிருப்பாங்க போல இருக்கு, யார், கலா மாஸ்டர் எங்கள் மாமாவை விசாரிச்சிருப்பாங்க. எங்கள் மாமா தான் ரொம்ப தூய ஆத்மா, ரொம்ப நல்லவர். நீங்கள் அவரை பற்றி நான் தனியாக ஒரு கண்டென்ட் பேச போகிறேன் வச்சுக்கோங்களேன். அவர் கேட்டிருப்பாங்க. கேட்டோன்னே அந்த ஆள் என்ன சொல்லியிருப்பாரு, ஏன்னா அந்த ஆள் ஒரு கான்டாக்டு, அவர் அவ்வளோ நல்ல புத்தி, யாருக்கும் வளர்ந்துடக்கூடாது. எங்கள் அக்கா பையன், அவருக்கு அக்கா பையன் வளர்ந்துடக்கூடாது, அப்படியே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டணும், அவர் மட்டும் நல்லா இருக்கணும். ஓகே, கேட்டிருப்பாங்க. இவங்க கேட்டிருக்காங்க, தெரிஞ்ச விஷயம் எனக்கு அதெல்லாம் க்ளீனாக வந்துடும். கேட்டோன்னே இருந்தாலும் சொல்லியிருப்பாரு, எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது, யாருன்னே தெரியலன்னு சொல்லியிருப்பாரு இவர். ஓகே, இப்போ தெரிஞ்சிடும், போக போக தெரிஞ்சிடும், இந்த ஆள் தான் டுபாகூர்ன்றது பல பேருக்கு தெரிய வந்துட்டு இருக்கோம், இப்போவே தெரிஞ்சிடும். உடனே கலா மாஸ்டர் எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் கம்முன்னு இருந்தவங்க ஹூ இஸ் திஸ்ன்னு போடுறாங்க. எப்படியே ஹூ இஸ் திஸ் போட்டோன்னே நமக்கு தான் ஞானமாச்சே, ஸ்பிரிட் உள்ள வேலை செஞ்சே இருக்கும். கரெக்டாக ஸ்பிரிட் ஒரு அடி, இந்த அடி இதுதான் பதில் அடின்னு சொல்லுது. அப்போ நான் சொல்கிறேன், சாரி தெரியாமல் நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், இனிமேல் நான் மெசேஜ் உங்களுக்கு அனுப்ப மாட்டேன், எந்த மெசேஜும். நான் யார் என்பது, ஹூ இஸ் திஸ் போட்டதுக்கு நான் யார் என்பது எதிர்காலத்தில் தெரிய வரும்ட்டேன். எப்படி எதிர்காலத்தில் தெரிய வரும், இப்போ தெரிய வந்துடும், அவங்களுக்கு தெரிய வந்துடும். பிருந்தா மாஸ்டர்கிட்ட நான் த்ரிஷா பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பேன், அந்த கவிதையை நீங்கள் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, த்ரிஷா கிட்ட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் மெசேஜ் போட்டேன் பாருங்க. அந்த அம்மாவா அட குபேரெல்லாம் தோத்துருவார் போல் இருக்கு. ஓயோ அவ்வளோ நல்லவங்க, அந்த அம்மாவுக்கு இப்போ வாய்ப்பே கிடைக்காது ஜென்மத்துக்கும். ஒரு படத்துக்கு ஒரு லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜில் இந்த அம்மா வந்து கொரியோகிராஃபி பண்ணவே மாட்டாங்க. அந்த அம்மா அவ்வளோ நல்லவங்க, சொன்ன உடனே அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. டியர் அக்கா, அப்படிதான் போட்டேன், டியர் அக்கா ப்ளீஸ் ஃபார்வர்ட் திஸ் மெசேஜ் டு ஆக்ட்ரஸ் த்ரிஷா அப்படின்னு போட்டேன். உடனே பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ யாரை பிளாக் பண்ணாங்களோ அவரை மொத்தமாக வந்து அவங்க கேரியரே பிளாக் பண்ணுறேன். இதை மக்கள்லாம் பார்க்க போறீங்க. இந்த ராதன் பண்டித் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியர்
சமீபமா இந்த விஜய் டெல்லிக்கு இந்த சிபிஐ விசாரணைக்கு போகும்போது கூட அவரும் கூட போயிருந்ததா கேள்விப்பட்டேன். அதாவது அவர் வந்து இப்போ பாத்தீங்கன்னா சசிகலா இந்த மாதிரி பெரிய பெரிய மூத்த அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப அஸ்ட்ராலஜி சொல்லி அவங்கலாம் ரொம்ப வீக்கே சசிகலான்லாம் பேர் மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ரொம்ப சூப்பரா வந்தாங்க. அப்படிலாம் பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஜனநாயகன் திரைப்படம் வெளிவந்துட்ட பிறகு 180 சீட் கன்ஃபார்மா. எப்படி 180 சீட்ஸ் பார்த்தா ஆசைப்பட்டாலும் படலாம், பேராசை. 180 சீட்ஸ் கன்ஃபார்மா. எப்பா நான் சொல்றத கேட்டுக்கோங்க. இப்போ நீ எவ்வளவு பெரிய அஸ்ட்ராலஜரா இருக்கலாம், மக்கள் பார்த்துருவாங்க. ஒரு சீட்டா அவர் களத்துக்கே வரமாட்டாரு. ஜனநாயகன் படம் சொல்லிட்டேன், வரதுக்குள்ளேயும் வழி அழுன்ட்டேன். வந்த பிறகு நீ 180 சீட்டு நீ உட்காந்து அவருக்கு பயங்கரமா பில்டப் கொடு. நீ ஓகே, நீயே ஓடுற. இப்போ கூடிய சீக்கிரம் நீ ஒரு வெட்டி வேஸ்ட்னு தெரிஞ்சிடும், நீ ஒரு டுபாகூர்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஒரு சீட்டா களத்துக்கே வரமாட்டாரியா உங்க ஐயா. நீ பாரு, நீ ஜோசியனா இல்ல நான் ஜோசியனா, என் வாக்கு பழுதேன் எப்படி, உன் வாக்கு பழுதேன் எப்படின்றத இந்த மக்கள் பார்த்துருவாங்க. ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்ன பேட்டி எடுத்தாருங்க. இவர் தான் 2 வருஷம் முன்னாடி எடுத்தாருங்க. ஓகே, பிஃபோர் பொங்கல் எடுத்தார். ஒரு ஜான்வரி 12 சம்திங் எடுத்தார் வச்சுக்கோங்களேன், ஜான்வரி 10 நினைக்கிறேன். ஓகே, என்னை போட்டு வச்சு செஞ்சிருப்பாரு, பயங்கரமா வச்சு செஞ்சிருப்பாரு. நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். என்னை பேட்டி எடுத்த வீடியோவை இவர் எங்கேயோ ஃபியூச்சர்ல தூக்கினாலும் தூக்கிடுவாரு, டெலிட் பண்ணிடுவாரு பயத்தில்லன்னு சொல்லிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? என்னை போட்டு வறுத்து வச்சு செஞ்சிருப்பாரு, கூப்பிட்டு வச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பிரதீப் சொல்லிட்டு கேமராமேன், அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. அவருக்கு நான் ஒரு தகவல் அனுப்புறேன். கரெக்டாக என்ன அனுப்புறேன்னு கேட்டிங்கன்னா, எப்பா உங்கள் முதலாளிகிட்ட சொல்லு, 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஆஃபீஸ்க்கு ஒருத்தன் வந்துட்டு போனான். எப்படி ஒருத்தன் வந்துட்டு போனா, அந்த கூடிய சீக்கிரம் உங்கள் முதலாளி கழுத்தில் சுருக்கையில போட்டு தூக்க போகிறான். ஓகே, சுருக்கையில போட்டு தூக்க போகிறான். அதனால ரெடியாக இருக்கு சொல்லு. பார்ப்பீங்க எல்லாரும். எப்படி அவரு பயங்கரமா அப்படியே இப்போ தாவ கிழவர் சேர்ந்துட்டாரு, டிவிக்கல சேர்ந்துட்டு விஜய்க்கு பயங்கர பில்டப். அப்படியே இவரு பேசும்போதுலாம் இவெல்லாம் யாரு, இவர் பெரிய இவர் என்ன சொல்றது, இவர் மண்டவாளம் நான் ஏத்த போறேன். இப்போ இவெல்லாம் யாரு, நான் யாரா, இவெல்லாம் யாரு தானே, இவன் யாருன்றதை நீ பாத்துருவ. பொய்யால வந்துட்டு போனேன், உனக்கு தான் வந்துட்டு போனேன். அந்த எப்படிலாம் வச்சு உருட்ட போறன்றதை நீ பாப்ப. நடிகை பாவனா திலீப் இஷ்யூங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு ரொம்ப பாவம். அதாவது பாலியல் வன்கொடுமை இந்த பொண்ணை பண்ணிவிட்டு திலீப் மூலமாக அது ஏதோ நடந்திருக்கு, ஒரு பாலியல் வன்கொடுமை இந்த பொண்ணுக்கு நடந்திருக்குங்க, பாவம். ஓகே, அதை செஞ்சுட்டு அதற்கு இப்போ கோர்ட்டில் போயிட்டு இருந்தது. அது பெரிய பூதாகாரமாக அந்த மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அந்த விஷயம் போயிட்டு இருந்தது. அதுக்கு கடைசியில் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா திலீப்புக்கு சாதகமாக வந்துருச்சுங்க. அதான் சொல்கிறேன், பணம் படைத்தவன் என்ன வேணா சாதிக்கலாம். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, பாவனாக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒன்றுமே கவலைப்படாத, இங்கே இது நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு. ஓகே, ஆனால் இறைவனுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்கு, காட்ஸ் கோர்ட். அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்க போறாருமா. நீ ரொம்ப வருத்தப்படுறேன்னு எனக்கு தெரியும். அதாவது நீதி தோற்று விட்டது, அநீதி வென்று விட்டதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது இல்லை, காட்ஸ் கோர்ட். நான் சொல்றேன், தகவல் வந்துருச்சு எனக்கு. கடவுள் அவருக்கு தீர்ப்பு எழுத போறார். இறைவன் அளிக்க போகும் அவருடைய தீர்ப்பு மிக கோரமாக இருக்கும். எப்படி திலீப்புக்கு, நடிகர் திலீப்புக்கு மிக கோரமாக இருக்கும். அதை பாவனா நீ பாப்ப, ஒன்றும் கவலைப்படாத, அவரு மிக மிக கோரமாக இருக்கும். இப்போ நான் கொந்தளிச்சு பயங்கரமா பேசியிருப்பேன். அதாவது இது மாதிரி த்ரிஷா இப்போ கமலோட நடித்தது, இந்த கிஸ் அடிக்கிற சீனு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் சொல்லி நான் பேசிட்டு வந்திருப்பேன். இப்போது சினிமாவில் பார்த்தீங்கன்னா, சினிமாவில் செக்ஸ் வச்சுக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஜாலியாக இருக்கிறது, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போ தான் அந்த இண்டஸ்ட்ரியில் சர்வே ஆக முடியும். ஆனால் எனக்கு ஒரு குணம் இருக்குங்க, நான் இவங்கள மாதிரி ஐம் நாட் யூஷுவல், ஐம் நாட் ரெகுலர். எனக்கு பயங்கரமாக எனக்கு எப்படி சொல்கிறது, பிஸ்ட் ஆஃப் ஆகிடுவோம் பயங்கரமாக. நான் உன்னை தூக்கணும், என்னோட இது வந்து ஒரு ஏம் பண்ணிட்டேனோ அதை நான் முடிக்காமல் தூங்கவே மாட்டேன். எனக்கு ஜெயம் எனக்கு கண்டிப்பாக உண்டு. அப்போ எனக்கு இந்த சினிமாவில் செக்ஸ் வச்சுக்கிறது, இந்த மாதிரி கிஸ், இதெல்லாம் எனக்கு உடன்பாடே எனக்கு கிடையவே கிடையாது. நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன். ஞானம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாது, ஈத்திர மனுஷ புத்திக்கு புரியாது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அம்பி அந்நியன் ஆகுறது. எப்படின்னா ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ என்ன எதிர்காலத்தில் என்ன ஒருத்தன் அட்டாக் பண்ண வரான். ஓகே, இதெல்லாம் நடக்கும். எதிர்காலத்தில் நான் ஒருத்தன் அடிக்க வரான் வச்சுக்கோங்க. இப்படி தான் இருப்பேன் சாதாரணமாக. நீங்கள் இப்போ நார்மலாக இருப்பேன். ஆனால் வித்தின் செகண்டில் ஸ்பிரிட் இறங்கணும். ஸ்பிரிட் இறங்கி என்னுடைய செய்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நார்மல் ஹியூமன் பீங்கே கிடையாது. நான் பிதாமகன் பார்த்துருப்பீங்கள்ல, நீங்கள் விக்ரம் அழுருவீங்க பார்த்தீங்களா, அந்த அடிக்கிற அடி மரண அடியாக இருக்கும். அதுக்கு இயற்கை நம்மளை தயார்படுத்திட்டே இருக்கும். ஸ்பிரிட் வந்து மைண்ட் அண்ட் பாடியை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும். அதான் ஞானங்கிறது முன்கூட்டியே வந்துடும். இவன் அடிக்க போகிறான்,
நீ ரெடியா இருக்கணும். பயங்கர சூப்பர் ஞானம் அடைஞ்சிட்டீங்களோ, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நீங்க தான் ஜெயிப்பீங்க. அவன் எவ்வளோ பெரிய பணம் வச்சிருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், ஒரு மண்ணு ஆகாது. இயற்கை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை, மாபெரும் வெற்றி. அப்படியே உலக நாடெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியாக இருக்கும். அதுதான் ஞானம். நான் பார்த்தீங்கன்னா அனிதா பத்மா பிருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்க வேண்டியது 2019 நான் நடிக்க வேண்டியது. எல்லாமே இறைவன் செயல்பாடு. லொக்கேஷன் பார்த்துட்டு வந்துட்டேன். வயநாட்டில் லொக்கேஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்துட்டேன். ஃபார் நோ ரீசன் அந்த படம் நடைபெறவில்லை. லட்சக்கணக்கில் கதை டிஸ்கஷனுக்கு செலவு பண்ணியிருக்கோம். நான் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன், டைட்டில் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபார் நோ ரீசன் அது நடக்க விடலை. டிவைன் நடக்க விடலை. ஏன்னா அன்னைக்கு நடந்திருந்ததுன்னா இன்னொன்று சொன்னோம்னா த்ரிஷாவை தான் ஹீரோயினாக போட சொன்னாங்க. அன்னைக்கு பல பேர் சொல்கிறீங்களே த்ரிஷா பைத்தியம், த்ரிஷா அப்படி இப்படின்னு. த்ரிஷா என் காதில் விழுந்தா கூட நான் கண்டுக்கவே மாட்டேன். நான் அவளை பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டேன். அப்போது பல பேர் சொல்லும்போது இல்லை வேணான்னு தான் சொன்னேன். நான் வேணாம், நான் வேற ஒரு ஹீரோயினை நான் இது பண்ணி வச்சுருக்கேன், அது அந்த ஹீரோயின் படியே போயிடலான்னு நான் அப்படிதான் நான் பிளான் பண்ணுது. ஆனால் படம் நடைபெறவில்லை. ஏன்னா இவனுங்கெல்லாம் மாட்டணும்னு இருக்கு போல இருக்கு. யாரு இதோ நான் சொல்லிட்டு வரேன்ல, ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்கெல்லாம் மரண மாட்டணும். இப்போ காடேரி என் ரூபத்தில், என் குலதெய்வம் காடேரி. காடேரினா முகம் பயங்கரமா இருக்கும். என் குலதெய்வம் பயப்படுவாங்க, அலறுவாங்க. காடேரி அம்பாள்னா அவ என் ரூபத்துல அவ ஏழு சூர்யா உள்ள இறங்கிட்டா போல் இருக்கு. இவனுங்க பண்ற கோட்டம் தாங்காம மவனை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா போல் இருக்குது. அவ ஆட்டத்தை தடுக்கவே முடியாது. அதான் நான் சொல்லியிருப்பேன், முஞ்சா பிடிக்கலான் இருப்பேன். அன்னைக்கு திரைப்படம் நடந்துருந்தோ, நான் வெற்றி அடைஞ்சிருந்தனோ, நான் அப்படியே வேற ஒரு பாத்துக்கு நான் அப்படியே டைவர்ட் பண்ணி நான் அப்படியே போயிருப்பேன், வேற மாதிரி அப்படியே போயிருப்பேன். இறை சக்தி, இறை ஆற்றல் விடலை. இதுக்குள்ள இப்படிதான் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு போல் இருக்கு. த்ரிஷாவை பல பேர் ஒரு போஸ்ட் போட சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த ஆள் ஏதோ பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவள் போடுவான்னு நினைக்கிறீங்க? ஜென்மத்துக்கும் போட மாட்டான். இப்போ என் பொம்பளை ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கும் சந்தோஷம். ஓகே, என் புள்ள சேத்துல மாட்டின்னு நடந்துச்சு. இப்போ ரஜினிகாந்த் பொண்டாட்டி ஓப்பனாக சொல்ற பக்கா புரோக்கர் கூர் போட்டு வித்துட்டு இருப்பான் என் பொம்பளைய. நான் மட்டும் இறங்கலையோ என் பொம்பளைய அவளை மாதிரி ஆளுங்களாம் கூறு போட்டு சர்வநாசமா, அவள் வாழ்க்கையே சர்வநாசமா ஆக்கிட்டு இருப்பாங்க. அவளுங்கெல்லாம் இப்போ இவன் எங்க இருந்தா தொலைச்சான், இவன் பொல்லாதவன். அதான் சொன்னேன், காடேறி இறங்கிட்டா, பொல்லாதவன். நம்மளை ஒரு வழியாக விட மாட்டான். வழியா நான் பாருங்க என்ன பண்ண போறேன்னு. அப்போ கூறு போட்டு வித்துட்டு இருப்பா இந்த புரோக்கர் லதா ரஜினிகாந்த்லாம். இப்போ பாருங்க, இப்போ லதா ரஜினிகாந்த் என்ன சொல்றேன்னா, ஒழுங்கு மரியாதை பல கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கிறா. கூட்டி கொடுத்து அந்த ஈத்தர நாய் பல கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கிறா. ஒழுங்கு மரியாதை என் பிள்ளைக்கு அந்த காசெல்லாம் நீ கொடுத்துப்படணும். நீ கொடுக்கலையோ உன் தோலை உரிச்சு விடுவேன். அப்புறம் உன் புருஷனுக்கு சூப்பர் ஸ்டார், மணாங்கட்டி ஸ்டார், வெங்காய ஸ்டார் ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் பொறுக்கி அவனுக்கு குருமூர்த்தி தெரியும். ஓகே, அந்த குருமூர்த்தின்ற ஒரு மிக முக்கிய புள்ளி. ஓகேங்களா, தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குலாம் வயிறு எரியும் பயங்கரமா. நீங்களாம் ரொம்ப நல்ல மனுஷங்களா, இவன் கையும் காலையும் உடச்சிடணும், வாயெல்லாம் கீழ்ச்சிடணும் அப்படின்னு சொல்லி பொங்குவீங்க. நல்ல மனுஷங்க நீங்களாம். இப்போ லதாலாம் அவ்வளோ நல்ல மனுஷியவ. ஓகே, நீங்களாம் என்ன பண்ணுங்க, உன் புருஷன்கிட்ட சொல்லி குருமூர்த்திகிட்ட சொல்லு. தயவு செஞ்சு குருமூர்த்திகிட்ட இதை மாதிரி ரொம்ப ஓவராக எங்களை போட்டு பயங்கரம் வருகிறான் அப்படின்னு சொல்லு. அவர் எங்கே சொல்லுவார், மேக்ஸிமம் எங்கே சொல்லுவார், எங்கள் அப்பாட்ட சொல்லுவார். மேக்ஸிமம் எங்கள் அப்பாவுக்கு தகவல் போகும். நான் குருமூர்த்திக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஹவ் சீன் ஒன்லி ஒன் ஜெயலலிதா சார், யூ ஹவ் சீன் ஒன்லி ஒன் ஜெயலலிதா. ஐ ஆம் 1000 ஜெயலலிதா. ஓகே, 1000 ஜெயலலிதா. ஒரு ஜெயலலிதாவை சமாளிக்க முடியாது. அப்படியே நடுங்குவாங்க, வந்தால் அப்படியே தலை குனிஞ்சிருவாங்க. ஒரு ஜெயலலிதா, 1000 ஜெயலலிதா. அதை சொல்லுவேன். உங்கள் பொறுக்கி பசங்களாம் அள்ளு விடும், தெரியுன்னுவான் படத்தில், தெரிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க, அப்படியே அலறுவானுங்க, பார்ப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பாவுக்கு போன தகவல் போச்சுன்னா, உண்மையிலே சொல்கிறேன், என் தெய்வீக தந்தைக்கு தகவல் போயிடுச்சோ ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர். என் பிள்ளைய கூப்பிடுங்க, டெல்லிக்கு கூப்பிடுவான்னு. எப்படி எல்லாம் பார்க்க போறீங்களா, என் பிள்ளைய டெல்லிக்கு அவனை வர சொல்லுங்க, டெல்லிக்கு கூப்பிடுங்கன்னு. உங்களெல்லாம் தெரிஞ்சிடுச்சோ கூப்பிட்டு நீங்கள் அப்படிலாம் சொல்லி குருமூர்த்தி மூலம் தகவல் போயிடுச்சோ, இல்லை பெரிய கை மூலம் தகவல் போயிடுச்சோ, சத்தியமாக சொல்கிறேன், அதான் சொல்கிறேன், the ball will bounce to you இந்த 200% ஸ்பீட். நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, இவன் மாட்டுவான் சொன்னால் மாட்டிடுவான்னு. நீங்கள் அடிச்சிட்டீங்களோ, த்ரோ பண்ணிட்டீங்களோ, the ball will bounce to you இந்த 200% ஸ்பீட். முகரே எகிரும், பயங்கரமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க, இட்ஸ் a சேலஞ்ச். நீங்கள் பெரிய மனுஷங்கள,
கமலா டே கமல் பொறுக்கி ட்ரை பண்ணு, நீ எம்பி இல்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ட்ரை பண்றா. அதனால என் பொம்பளைய போட சொன்னாலும் அவ போட மாட்டா. அப்போ சந்தோஷமா இருப்பா. எடா டே கூப்பிட்டீங்களடா, பயங்கரமா கூப்பிட்டு நான் சாவச்சிங்களடா. இந்த கமல்லாம் தக் லைஃப்ல அவன் அனுபவிச்சது மட்டும் இல்லாம பல பேர் கூட்டி கொடுத்துருப்பான். இந்த ஃபைனான்சியர் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கூட்டி கொடுத்துருப்பான். மட்டமான ஈத்த மனுஷன் கூட்டி கொடுத்துருப்பான். அதாவது இந்த கல்கட்டால சோனா கட்ச் இருக்கும், அங்க இந்த மாதிரி பாலியலுக்கு பெண்கள் இப்போ கொண்டு போய் விட்டுருவாங்க நிறைய பேர். இந்த பாம்பே ரெட் லைட் ஏரியா, ஸோ அங்கே இந்த மாதிரி பெண்கள்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் போய் மாட்டிடுவாங்க. அதை மாதிரி இவனுங்கள்ட்ட மாட்ட வேண்டிய என் புள்ள ஓப்பனாக சொல்கிறேன், கூறு போட்டு விற்றுருவானுங்க. இப்போ எப்படியோ என் காடேரி மூலமாக என் புள்ள தப்பிச்சதுன்னு எப்போ தட்டினோ சர்வநாசமாக்கியிருக்காங்க. தக் லைஃப்பில் கமல் பொறுக்கியிருக்கான்ல, சர்வநாசமாக்கியிருக்கான். அதான் அவ்வளோ தைரியமாக நான் பேசுகிறேன். போகணும், தகவல் எங்கள் அப்பாவுக்கு போகணும். போச்சோ கமல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டா கிழிச்சு தொங்க விட்டுருவாரு, நார்னரா தொங்க விட்டுருவாரு. அதனால த்ரிஷா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நல்லா என்ன சொல்றது, இன்னும் வச்சு செய்யி மவனே. பேசுனீங்களோ நீங்களா, ட்ரை பண்ணீங்களோ அவளுக்கு மவனே, நல்லா வச்சு செமுத்தியா வச்சு செய்வா. தயவு செஞ்சு த்ரிஷாவுக்கு நீங்க அந்த மாதிரி போஸ்ட் ஏதாவது போட சொல்லுங்களேன், போடுறலான்னு பார்ப்போமே, ட்ரை பண்ணுங்க. ரஜினிக்கும் பொண்டாட்டிக்கும் லதா ரஜினிகாந்துக்கும் கூடிய சீக்கிரம் ஏன் புள்ள த்ரிஷா போன மலத்தை நான் கொடுத்து அனுப்புவேன், டப்பாவில் கொடுத்து அனுப்புவேன். 2 பேரும் மாறி மாறி ஊட்டிக்கணும். எப்படி ரஜினி வந்து அவன் பொண்டாட்டி லதா ரஜினிகாந்துக்கு ஊட்டணும், லதா ரஜினிகாந்த் அவன் புருஷன் ரஜினிகாந்துக்கு ஊட்டணும். வெறி ஏறட்டும், பயங்கரமாக ஏறட்டும். சூப்பர் ஸ்டாரான் அவன், தரையில் போயிடுச்சு ஸ்டாரு. இப்போவே தரமட்டமாகி போச்சு. ஊட்டி விரும்பி சாப்பிடணும். ஓகே, விரும்பி சாப்பிடணும். ஏன்னா விரும்பி சாப்பிட்ருக்கல ரஜினி, நீ விரும்பி சாப்பிட்ருக்காரு ஒய்யால. நீங்கள் அப்படி சாப்பிடலையோ மௌன, ஓப்பனாக சொல்கிறேன், என் பொம்பளை த்ரிஷா இருக்கால, கூடி சீக்கிரம் கூட்டு வீட்டுக்கே வந்துடுவேன். உன் வீட்டுக்கு வந்து உட்காந்துருவேன், முன்னாடி உன் வீட்டுக்கு கொண்டு வந்து உட்காந்துருவேன். இந்த கமல் இருக்கான்ல, இந்த கமல் பொறுக்கிப்பேன், இந்த தக் லைஃப்ல நடிக்க வச்சான்ல பண்ணல, கூப்பிட்டு அப்படி அனுபவிச்சிருப்பான்ல, பயங்கரமா அனுபவிச்சிருப்பான்ல. அதான் சொல்கிறேன், இப்போ பத்மபிரியாலாம் தப்பிச்சுட்டா. இந்த குசேலன்லையும் மாட்டல, அவ குசேலனில் ப்ராக்கெட் போட்டானுங்க இவனுங்க. சொல்கிறேன், பக்கா டேஷ்டாஸ் ஆக்கிடுவானுங்கன்ட்டேன். என் பிள்ளைய ஆகிட்டானுங்க, ஆனால் நல்லதுன்னுவேன். இப்போ மாட்டினானுங்க, செமுத்தியா மாட்டினானுங்க. அவோ அந்த ரஜினி பொறுக்கி குசேலனில் பத்மபிரியா ட்ரை பண்ணான், அவன் மாட்டல, உஷா தப்பிச்சிட்டா. அடுத்தது இவன் ட்ரை பண்ணான், கமல் பொறுக்கி ட்ரை பண்ணான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு, அதையும் தப்பிச்சிட்டா. ஓகே, அர்ஜுன் ட்ரை பண்ணான், அந்த அர்ஜுனும் பொறுக்கி பையன், பக்கா பொறுக்கி பையன். ஓகே, அவன் ட்ரை பண்ணான் துரை படத்தில், அர்ஜுன் மாட்டல. நம்ம கேஎஸ் ரவிக்குமார் இந்த பார்த்தா தூங்காவனமா மன்மதன் நம்பா, அதில் டைரக்டர் அவரும் பயங்கரமான பொறுக்கியவன், பக்கா பொறுக்கியவன். 3 பொம்பளை பிள்ளைய பற்றி வச்சிருக்கான். எங்கள் வீட்டுக்கு பல வாட்டி வந்திருக்கான். அவர் நண்பர் உன்னி நாயர், சிங்கப்பூர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன பிள்ளைல நான் பல வாட்டி பார்த்துருப்பேன். 3 பொம்பளை பிள்ளை பற்றி வச்சிருக்கான். அவன் பொம்பளை பிள்ளைலாம் ஒன்றுமே இது அப்படியே தங்க தாரைகளை வச்சிருப்பானுங்க. ஆனால் சினிமாவில் நடிக்கிற இந்த பொண்ணுங்கள்லாம், த்ரிஷாட்லாம் நீ விளாண்டுருந்திய கேசாரு அவனை சொல்கிறேன், உன்னை வச்சு செஞ்சுருவேன். எப்படி அந்த இதெல்லாம் பழசெல்லாம் மறந்து தூக்கி போட்டுருவான். வந்துட்டு சின்ன பொடி பையனா வச்சு கிழிச்சு உன்னை கூட தெருதரோட விட்டுருவேன். கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கமல் ஆஃபீஸ்க்கும் போவேன், த்ரிஷாவை கூப்பிட்டு வருவேன். டேய் நீ பேசிவிட்டு சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே அப்படிலாம் பயங்கர டைலாகை விட்டுவிட்டு நீ பாட்டு பொட்ட பையெல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டியோ அவங்க ஆஃபீஸ்க்கு வராமல். த்ரிஷா ஸ்வீட்டு ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிடுவேன், ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு டப்பா வச்சுருவேன். வச்சுட்டு சாம்கோ ஹோட்டல் இருக்குல்ல, இந்த எல்டாம்ஸ் ரோடு, நான் படித்த ஸ்கூல் பக்கத்தில் தான் இவர் ஆஃபீஸு. எல்டாம்ஸ் ரோடு டெட் கார்னர், சாம்கோ ஹோட்டல் பக்கத்தில் தான் இவர் ஆஃபீஸு. ஆஃபீஸ்க்கு முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி என் பொம்பளையை கொண்டு வந்து அந்த ஸ்வீட், அந்த அவ போன ஸ்வீட் இருக்குல்ல, அந்த ஸ்வீட்டோட உட்காந்துருவேன். கேட்டால் என்ன சொல்லுவேன், அவங்கள்ட்ட ப்ரெஸ்கிட்ட, என் த்ரிஷா பொம்பளை பண்ண ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் இவருக்கு, அடிக்கடி விரும்பி சாப்பிட்டுருக்காரு இந்த உலக நாயகன் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். இப்போ என்னடான்னா நான் வந்துட்டேன், த்ரிஷா ஸ்வீட் பண்ணி கொண்டு வந்துருக்குறா, சுட பண்ணி கொண்டு வந்துருக்குறா, சாப்பிட மாட்டேன்றாருங்க. நான் சாப்பிட்டாதான் நான் போவேன், நான் சாப்பிட்றது நான் பார்க்கணுங்கன்னு அங்கே தர்ணா உட்காந்துருவேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் உட்காந்துருவேன். நான்லாம் என்ன மாதிரி வாழ ஆளை நீ பார்த்துருக்க மாட்டேன், ஜென்மத்துக்கும் நீ லைஃப்லேயே பார்த்துருக்க மாட்டேன். பயங்கரமான சொல்கிறேன், அதிசயம் பண்ணுதுன்றேன். உங்கேயே உட்காந்துருவேன். நீ ஓடி ஒழிஞ்சிட்டியோ நீ செத்த. நேஷனல் நியூஸ் இல்லை, இன்டர்நேஷனல் நியூஸு. நீ யார்கிட்ட போய் என்ன கதறுவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்துடுவேன் கூட சீக்கிரம், உன் ஆஃபீஸ்க்கு வரேன். நான் வந்து நீ இல்லையோ கேட்டு முன்னாடி உட்காந்துருவேன். போறதுக்கு பல இப்படியா செருப்பு பிஞ்சிடும். இதில் வேற நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு, இவர் சார் ஏன் இந்த நாத்த முடிச்சவளை பற்றி பேசுகிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா உங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியாது ஐயா, தயவு செஞ்சு. இது வந்து என்னுடைய பர்சனல், அது என் புள்ளன்ட்டேன்.
அது சேத்துல இருந்தாலும் அது மனத்துல இருந்தாலும் அது என் புள்ள. ஓகே, உங்க புள்ள விழுகும் போது தான் உங்களுக்கு தெரியும். அதை நான் தூக்குறது என்னுடைய கடமை, என்னுடைய அது இப்படி நான் விட முடியாது அதெல்லாம். அப்புறம் இந்த பேட்டை படத்துல கார்த்திக் சுப்ராஜ், இந்த தடிப்பையன் தடிமாடு, இவங்கெல்லாம் பொறுக்கி பேசுந்தானுங்களா. அமீர் மௌனம் பேசியது பக்கா பொறுக்கி பையன். அமீர்லாம் ரொம்ப நல்ல மாதிரி நடிப்பான். இப்போ அந்த திமுக ஒரு ஏதோ கேஸ் ஒன்று மாட்டினான், அந்த ஒரு சம்திங் இந்த போதை அதோ சம்திங் ஒரு ப்ரொடியூசர். ஓகே, ரொம்ப நல்லவமா நடிப்பான், அப்படியே அவனுக்கு உத்தம புத்திரமா நடிப்பான். ஆனா பக்கா ஃப்ராட் அவன், இப்படி பக்கா ஃப்ராடு. அவனை பொம்பளை பொறுக்கியும் கூட, அவன் பக்கா பொம்பளை பொறுக்கி. என் விஷயத்துல அவன் படம் நடிச்சா மௌனம் பேசியது. சத்தியமா சொல்றேன், கார்த்திக் சுப்ராஜா தெருவோடு மோமனே உங்க அப்பா நடிகரா, 2 பேரும் சேர்ந்து தெருவோட எழுந்து விட்டுருவேன். ஓகே, அமீரா பாப்பீங்க, அவ்வளவுதான் போடுவான் பாருங்க, தெருவா ஓடுவான். டே இப்ப நான் சொல்றேன்டா, நெஞ்சில மாஞ்சா சோறு வச்ச ஆம்பளையா இருந்தாடா, இப்ப நீங்க ஆம்பளையா இருந்தாடா அவ்வளவு கூப்பிடுங்கடா. இப்ப நீங்க கூப்பிடுங்கடா, நான் சொல்றேன் உண்மை ஒத்துக்கிறேன்டா, நீங்களாம் ஒரு ஆம்பளை ஒத்துக்கிறேன்டா. பொட்ட பசங்களா, வக்கத்தவனுங்களா, பொம்பளை என்னோன்னு எவனும் இல்லைன்னொன்னு. அப்படி அது போகும்போது தக் லைஃப் நடிக்கும் போது நான் அந்த சைட்ல போகும்போது ஈஸியா இருக்கும்போது கண்ணுல இருந்து ஊத்துமா தரையா எவ்வளவு கதற விட்டுருப்பானோ தெரியல. இந்த கமல் பொறுக்கி பையன் உறுத்துவனும் ஒட்டம்புல முட்டி ஒன்னு புடுங்கி எடுத்துடுவேன். அவனே என்ன புடுங்கன்னு பார்க்கண்டா, மயிர பிடி. ஜோதிட ரீதியா சொல்றது என்னன்னா, தயவு கூர்ந்து உங்க லைஃப்ல பெண் சாபத்தை மட்டும் வாங்கிடாதீங்க. எப்படி பெண் சாபத்தை வாங்கிடாதீங்க. அப்படி பெண் சாபத்தை நீங்க பெண்ணை கண்ணீர் விட வச்சுட்டீங்களோ, கதற விட வச்சுட்டீங்களோ, சத்தியமா சொல்றேன், இப்போ ரஜினியோட முடிவு, கமலோட முடிவு எவ்வளவு கோரமா இருக்கு. ஒரு சின்ன பையன் எவ்வளவு கேவலப்படுத்துறேன். இப்போ விஜய் முடிவு, அஜித் முடிவு, பெரிய ஸ்டார் தளபதி கோரமா இருக்கும். அதனால பெண் சாபத்தை மட்டும் ஜோதிட ரீதியா வாங்கிடாதீங்க. அதே மாதிரி உங்க பெற்ற பிள்ளைகிட்டையும் சாபத்தை வாங்காதீங்க. பெற்ற பிள்ளைகிட்ட சாபத்தை வாங்காதீங்க. எங்க அப்பாலாம் இந்நேரம் எங்க அப்பா கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கணும். எப்படி 1000 கோடி ரூபா சொத்து இருக்கணும். அவர் பெற்ற மகனிடம் சாபத்தை வாங்கி அப்படி சபிப்பேன். சாபத்தை வாங்கி ஒன்றுமே இல்லாம போயிட்டார். ஒன்றுமே. அவர் நினைத்தது நாம் ஈகிள் டவரில் ஏறப்போகிறோம், கோபுரத்தில் ஏறப்போகிறோம் நினைச்சாரு. பெற்ற மகனிடம் சாபத்தை வாங்கினார், சர்வநாசம் வாங்கினார். புஸ்வானம் கோபுரம் குப்பையாய் போயிடுச்சு. அதனால சாபத்தை வாங்கிடாதீங்க. விரைவில் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வரை டெல்லி மேலிடம் அழைக்கும். ஓகே, இதை நீங்க பாப்பீங்க. டெல்லி மேலிடம் அழைக்கும். அவன் வருகையை எந்த கொம்பனாலும், எப்பேற்பட்ட கொம்பனாலும் தடுக்க முடியாது. அதனால சொல்றேன், மத்தியில் பிரதமர் மோடி ஆட்சி, கரெக்ட் பண்றேன், மாநிலத்திலும் என் தந்தை பிரதமர் மோடியின் ஆட்சி தான். மோடி தான் 2026 தமிழ்நாட்டு மக்களுக்கு டாடி. இப்ப பாக்குறேன், TSK மயூரின்னு காமராஜர் வம்சாவளி பேத்தி அவங்க என்ன 2018ஆம் ஆண்டு என்னை நேராக சந்திச்சாங்க. ஓகே, ஸோ அப்போதான் எனக்கு தெரியும் அவங்க காமராஜரோட வம்சாவளி பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திமுகவில் இருந்தாங்க. அவங்களுக்கு அங்கே சோபிக்க முடியல, அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. ஓகே, ஸோ அதனால அவங்க இந்த டிவிகேக்கு இந்த விஜய் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்கள மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் சந்திச்சிருப்பாங்க. இப்போது நீங்கள் எப்படி ஒரு ஃபெயிலியர் ஆகிற மாதிரியே போய் சேர்றீங்க. அதாவது டிஎம்கே ஃபெயிலியரு, உங்களுக்கு கிடைக்கல. இப்போது டிவிகே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க, முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அங்கே அவர் களத்துக்கே வரமாட்டாரே. அதான் நான் கேட்குறேன், எப்படி ஃபெயிலியராக கரெக்டாக போய் ஃபெயிலியராக போய் சேர்றீங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது கூட உங்களுக்கு கோபம் வரலாம். அதாவது நீங்கள் என்ன சந்திச்சிங்க 2018. நீங்கள் விஜயை கூட நீங்கள் பார்த்துடலாம் சகோதரி, நீங்கள் விஜயை கூட நீங்கள் பார்த்துடலாம், ஈஸியாக பார்க்க முடியும். இந்த ஏஎல் சூர்யாவை பார்க்கவே முடியாதுன்னு. ஏஎல் சூர்யாவை கடவுளை விட நீங்கள் கடவுளை பார்த்த மாதிரி. அதனால நான் பல பேருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இன்னும் கூடிய சீக்கிரம் விரைவில் என்னை பார்க்கவே முடியாது, என் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. இப்போ எனக்கு ஒரு ராசி உண்டுங்க. இப்போது திருமணம் ஆகலை வச்சுக்கோங்களேன், சொல்லியிருப்பேன் 4 மனைவின்னு இருப்பேன், இன்னும் அமைப்பு 4 மனைவி. அப்போது திருமணம் ஆகலைன்னா நான் கல்கி பகவானோட பெரிய தீவிர பக்தர். நான் தீட்சை வாங்கியிருப்பேன், என் அம்மாட்டையும் பகவான்ட்டையும் நான் பல முறை தீட்சை வாங்கியிருப்பேன். நான் தீட்சை கொடுத்துட்டேன், உங்கள் தலையில் கை வச்சு தீட்சை கொடுத்துட்டேன். கல்யாணம் 40 வயசா 45 வயசா, நீங்கள் எப்பேற்பட்ட உங்களுக்கு தோஷம் இருந்தாலும் நான் கையை வச்சிட்டனோ அவனுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். எப்படியே கல்யாணம் அவனுக்கு நடக்குது. பல அதிசயங்கள் நான் சொல்லிட்டே போவேன், நேரம் கிடையாது. டேய் நான் கேட்குறேன், கமல், ரஜினி பொறுக்கி, அப்புறம் லதா, ஈத்தர நாய், நீங்களாம் ஏன் பிள்ளையோட த்ரிஷா பீய மனத்தை அரிதாரம் பூசுவீங்க, சரி வெளியில் பூசிக்கிட்டே அலையிறீங்க.
வாங்கி வாங்கி தின்றாரு. ரஜினிலாம் வாங்கி வாங்கி என் பொம்பளையோட பீயை பல வாட்டி வாங்கி வாங்கி தின்றுருக்கான் அந்த ஆள் ரஜினி. பொறுக்கி பையன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது. அவன் பக்கா பொறுக்கி பையன். இந்த முத்து படத்துலலாம் நான் சொல்லுவேன், பயங்கரமாக கதை சொல்லிட்டே போவேன். மீனா இருக்காங்களா, நடிகை மீனா, ஐயோ சொல்லக்கூடாது, கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு குழந்தை இருக்குது, ஐயோ ரொம்ப கேஎஸ் ரவிக்குமாரும் சரி அந்த பொறுக்கி பையனும் இப்போது ரஜினியும் ரொம்ப போட்டு பாடாப்படுத்தி வைப்பானுங்க. ஸோ ஏன்டா நான் பீயை வந்து அப்படிகிட்டே வந்து என் பொம்பளையோடத அந்த லதாவும் கருமும் அப்படியே பீயை அலைஞ்சு அலைஞ்சு அப்படியே அப்பிக்கிட்டே போய் வெளியே திரியிறீங்க, அரிதாரம் பூசுவீங்க சரி. பீ ஒரு முகத்தெல்லாம் பார்க்குறேன், முகத்தில் வந்து அப்படியே த்ரிஷாவோட பீ தான் கிடக்குது. அப்படியே முகம் ஆடலை, அப்படியே பீயை தடவிக்கிட்டே போகிறீங்க கருமம். சி நாத்தம் குடலை உருகுது. முதல்ல போய் முகத்தை நல்லா அலம்புங்கடா. அலம்பி நல்லா சோப் போட்டு நல்லா வாசனை சோப் போட்டு நல்லா முகத்தை போட்டு அலம்புங்கடா. அலம்பிட்டு போங்கடா. கருமம் நாரி தொலையுது. இப்போ ரஜினியும் கமலும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அழுவானுங்க. ஐயோ தெரியாதனமா நம்ம தொட்டுட்டோமே, இந்த பொம்பளையால நம்ம வந்து சர்வநாசமாக போகிறோமே அப்படின்னு பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டு அழுவானுங்க. சினிமாவை மிஞ்சும் சம்பவம். இந்த சினிமா பொறுக்கிங்களுக்கு பிரபஞ்சம் காட்ட போகுது. சினிமாவை மிஞ்சும் சம்பவம் பயங்கரமா அப்படி சொல்றது என்ன மாதிரி. ஐயோயோ பாருங்கடா, நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ அஜித் ரசிகர், ரஜினி ரசிகர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் போடுறானு. நம்பர் போட்டுவிட்டு அப்படியே அசிங்கசியமாக பேசிவிட்டு இது மாதிரி டேய் என் நம்பர்ரா நீ வாடா அப்படின்றானுங்க. தம்பி நான் என்ன சொல்கிறேன்னா, என் அட்ரஸ் கேட்குறீங்களா? யார் அஜித் ரசிகர் நீங்கள் ஃபோன் பண்ணி இப்போ அவர் அட்ரஸ் தெரியுமா, அவர் அட்ரஸ் சொல்ல முடியுமா? இவர் கீச்சு போடுவார். இவர் அட்ரஸ் சொல்லிட்டு அவர் கீச்சு போடுவார். டே அட்ரஸ் சொல்கிறேன்டா, நோட் பண்ணிக்கங்கடா. டே எல்லாம் பேப்பர் பேட் எடுத்து அட்ரஸ் நோட் பண்ணுங்கடா. பார்ப்போம். வந்து என் அட்ரஸு பிரதமர் அலுவலகம் டெல்லி. எப்படி? பிரதமர் அலுவலகம் டெல்லி, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் டெல்லி. ஆமாம், எங்கள் அப்பாவோட தான் அங்கே தான் இருப்பேன். ஓகேங்களா? அங்கே வந்து நீங்கள் என்ன பார்க்கறதுன்னா பார்க்கலாம். சோத்துக்கு பக்கு இல்லாத நாய்ங்க, பிச்சை எடுக்கிற நாய்ங்க வந்துட்டு டெல்லிக்கு வந்து கிழிக்க போகிறீங்களா நீங்கள்? வேலை கண்டிங்களா? அட்ரஸ் சொல்லுவோம், அட்ரஸ் கீழ்ச்சி விடுவார் இவர். வா அங்கே வா, பிரதமர் அலுவலகம் தான் இருப்பேன். அங்கே வா, எங்கள் அப்பாவோட தான் இருப்பேன் நான். அதே மாதிரி இந்த நம்பர்லாம் போடாத தம்பி, போட்ட எனக்கு தெரியாது, நான் தான் அதிகாரம், ஒன்றும் பண்ண மாட்டேன். உன் நம்பரை வச்சுக்கிட்டு உனக்கு மொத்த சரித்திரத்தையும் எடுத்து போடுவேன். அவர் ரஜினிகாந்தா அந்த ஈத்துறவன், சத்தியமாக சொல்லுவேன், அவன் பொறுக்கி பையன் ஈத்துறவன், உன்னை சட்டே பண்ண மாட்டான். நீ பாட்டு உனக்கு குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, நீ வாடகை கொடுக்குற மாதிரி வரும். உன் புள்ள குட்டிலாம் வந்துட்டு நீ உள்ளே போயிட்டியோ மரண மாற்று சொல்லிவிடுவேன். எப்படியே மரண மாற்று நம்பர்லாம் ஸ்டைலாக நீ போடுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த பாட்ஷா படம் இது மாதிரி முடிச்சு நான் தான் ஒன்றும் கிடையாது. அந்த நம்பரை வச்சு தூக்கிட்டேன்னா உள்ளத்துக்கு போட்டேன்னா உன் லைஃப் சாப்டர் க்ளோஸ். அதனால இந்த பொறுக்கிங்களாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. ரஜினியும் கமலும் வேணாம். இப்போது ஒன்று பண்ணுங்கடா, த்ரிஷா இருக்கால, த்ரிஷாட்ட என் பொம்மனாடிக்கிட்ட பாவடையை வாங்கிக்கோங்க. பாவடையை வாங்கி மாட்டிக்கிட்டு போங்கடா, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பொட்ட பசங்களா, உங்களை கழுவி ஊற்றுறதுல என் பொம்பளை ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. சந்தோஷமாக இருக்கிறான்னு பார்க்குறேனே, அப்படியே ரீல்ஸு போடுறது, ஐயோயோ மகா சந்தோஷம். வச்சு செஞ்சீங்களடா, என்ன வந்து கூப்பிட்டீங்களா, இப்போ கூப்பிடுங்கடான்னு அவள் வந்து மனசுக்குள்ளே அப்படியே புலகாங்கி தான் அடைஞ்சிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் நாங்கள் சேர்ந்துருவோம். நான் சேர்ந்துருவேன். நான் வந்து ரஜினி பொறிக்க இதுக்கும் நான் வருவேன். லதா இந்த ஈத்திர நாயர்கள் அவளையும் நான் பார்ப்பேன். ஒழுங்காக கொடுத்துடணும் அந்த காசை மவனே, சொல்லிட்டேன். அப்போ அது கமல் பொறிக்கி ஆஃபீஸ்க்கும் கூடிய சீக்கிரம் வருவேன்டா. கமல் கூடிய சீக்கிரம் என் பொம்பளையை கூட்டிட்டு த்ரிஷா ஸ்வீட், ஃப்ரெஷ் ஸ்வீட் வருவேன். நீ உன்னை நாம மீட் பண்ண போகிறோம். நீங்கள் ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது, ஓகேவா? அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அதாவது அவனுடைய இறப்பு தான் அவன் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான்னு சொல்லணும், ஓகேவா? இப்போது இவனுக்கு மாதிரி ஸ்டார்லாம் இருக்கானுங்களே, 50 வருஷம் சூப்பர் ஸ்டாரு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கேவலப்படுறான் பாருங்கள். எத்தனை பெண்கள்கிட்ட சாபத்தை வாங்கினானோ தெரில. வந்து அவன் எவ்வளோ கேவலப்பட்டு நாடுறான் பாருங்க. ஓகே, அப்போது ஒரு மனிதனோட இறப்பு தான் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான்னு சொல்லும். மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெட்டு, நெத்தி பொட்டில் வந்து போட்டு அவர் இறந்து போனார். ஆனால் சூப்பரான ஒரு சாவுன்னு ஒரு எப்படி சொல்கிறது, வரலாறு, ஒரு எப்படி சொல்கிறது, இன்றைக்கும் நம்ம அவரை மகாத்மான்னு கொண்டாடுறோம், கூப்பிடுறோம். அதனால வாழ்க்கை வந்து இறப்பு தான் உங்களை வாழ்க்கையை சொல்லும். அப்போது இந்த மாதிரி திடீர்னு பயந்து போயிட்டு துர்மரணம், சூசைட் அட்டம்ப்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபெயிலியர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை வருஷம் சூப்பர் ஸ்டாராக இருந்தீங்களோ அத்தனையும் ஃபெயிலியர், வேஸ்ட்டு. சிரிப்பானுங்க, மக்கள்லாம் சிரிப்பானுங்க. பாரா எப்படி இருந்தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தான், பாரா வந்து இப்போ பேச ஆரம்பிச்சுப்பானுங்க. பாரா ஒரு சின்ன பொடி பையன் நார் அடிக்கிறான் பாருன்னு. அதனால ரஜினி ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அந்த டைலாக் நான் அவருக்கே சொல்ல போகிறேன். ஓகே, கமலுக்கும் ரஜினிக்கும், கமல் ரஜினி அந்த லதா ஈத்தர நாய். ஓகே, திரும்ப சொல்லுங்க, ஈத்தர நாய், நீ என்ன பண்ண போற? நீ செஞ்ச நாரி போன வேலைக்கு நீ என்ன பண்ண போற? நான் வெறியத்து தான் பேசுகிறேனே. இவனுக்கெல்லாம்
கதம் கதம். எப்படி சோலி முடிஞ்சது. ரஜினி கமல் கதம் கதம். 173 கதம் கதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை ஏஎல் சூர்யா. நன்றி, வணக்கம். இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்ல நிறைய பண வரவு வரணும், நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ சுபிக்ஷம் தொலங்காதவனும் தொலங்கிடுவானுங்க, நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. ஸோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது வெளியில கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனால் பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கறது. விருப்பமா இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.